இந்த வீடியோவில் நாம் LibreOffice Calcோட பேசிக் இன்டர்ஃபேஸ் பற்றியும் பேசிக் காம்போனன்ட்ஸ் பற்றியும் எப்படி டேட்டாவை என்டர் பண்ணுறது, அலைன் பண்ணுறது, ஃபார்மேட் பண்ணுறது அப்படின்ற அடிப்படையான விஷயங்களை பற்றியும் விரிவாக பார்க்கலாம். லிபரே கேல்கை ஓப்பன் பண்ணியவுடன் மேலே ஃபைல் நேம் காட்டுறத நம்ம டைட்டில் பார்னும், அதுக்கு கீழே ஃபைல் எடிட் வியூ அப்படிங்கிற இந்த பாரை மெனு பார்னும், அதுக்கு கீழே இருக்கிறத ஸ்டாண்டர்ட் டூல் பார்னும், அதுக்கு கீழே இருக்கிறத ஃபார்மேட்டிங் டூல் பார்னு சொல்லுவோம். இந்த பகுதியை நம்ம ஒர்க் ஷீட் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒர்க் ஷீட் ஏரியாவில் இருக்க ஒவ்வொரு பாக்ஸையும் நம்ம செல்லுன்னு சொல்லுவோம். இங்கே மேலே A, B, C, D அப்படின்னு வெர்டிக்கலாக இருக்க இந்த பாக்ஸஸை காலம்னும் 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு இந்த ஹரிசாண்டலாக இருக்கிற இதை ரோன்னு சொல்லுவோம். இதை நம்ம நேம் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். நீங்கள் பார்க்கலாம், பிங்கிற காலமும் 2ங்கிற ரோவும் இன்டர்செக்ட் ஆகிற இந்த செல்லோட அட்ரஸ் B2. அதாவது இது B, இது 2, இது இரண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இந்த செல்லோட நேம் B2. அப்போ இந்த செல்லோட நேம் G2. இதே மாதிரி ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு அட்ரஸ் இருக்கும். அதை நீங்கள் பார்க்குறதுக்கு இங்கே நேம் பாக்ஸை யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக இதை ஃபார்முலா பார்னு சொல்லுவோம். இப்போ ஒரு செல்லில் இருக்கிற டெக்ஸ்ட்டு, நம்பர்ஸ், ஃபார்முலா இது எல்லாமே இங்கே நம்ம பார்க்கலாம். இப்போ நான் A1 அப்படிங்கிற செல்லை கிளிக் பண்ணும்போது அதில் இருக்கிற டெக்ஸ்டான நேமை இங்கே காட்டுது. இப்போ நான் C2ங்கிற செல்லை கிளிக் பண்ணும்போது அதில் இருக்க நம்பரான 52வை இதில் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் D2வை கிளிக் பண்ணும்போது இதில் இருக்கிற ஃபார்முலாவான B2 + C2வை நீங்கள் இங்கே ஃபார்முலா பாரில் பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட செல்லை செலக்ட் செய்யணும்னா நம்ம அந்த செல் மீது ஒரு லெஃப்ட் கிளிக் செஞ்சாலே போதும். இப்போ I5 அப்படிங்கிற செல்லை செலக்ட் செய்யணும் அப்படின்னா I5 அப்படிங்கிற அந்த பாக்ஸ் மீது ஒரு லெஃப்ட் கிளிக் செஞ்சாலே போதும். இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட செல்ஸை நம்ம தேர்வு செய்யணும் அப்படின்னா நீங்கள் லெஃப்ட் கிளிக் செஞ்சு அதை எந்த செல் வரைக்கும் உங்களுக்கு தேவையோ அது வரைக்கும் நீங்கள் ட்ராக் பண்ணாலே ஒன்றுக்கு மேற்பட்ட செல்களை நம்ம செலக்ட் செய்ய முடியும். இப்போ குறிப்பிட்ட ஒரு காலத்தை செலக்ட் செய்யணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு கேங்கிற காலத்தை நான் செலக்ட் செய்யணும் அப்படின்னா கேங்கிற அந்த காலத்தின் மீது நம்ம லெஃப்ட் கிளிக் செஞ்சாலே போதும். அடுத்ததாக 6 அப்படிங்கிற இந்த ரோவை நான் செலக்ட் செய்யணும் கம்ப்ளீட்டாக அப்படின்னா 6ங்கிற நம்பரை நம்ம லெஃப்ட் கிளிக் செஞ்சாலே போதும். நீங்கள் அது கம்ப்ளீட்டாக ப்ளூ கலரில் செலக்ட் ஆகியிருக்கதை பார்க்கலாம். ஒரு செல்லில் இருந்து நம்ம வலதுபுறம் நகர்வதற்கு டேப் கீயை பயன்படுத்தலாம். கீழே இறங்குவதற்கு என்டர் கீயை பயன்படுத்தலாம். அதே மாதிரி அப்வேர்ட் ஆரோ, டவுன்வேர்ட் ஆரோ, ரைட் ஆரோ, லெஃப்ட் ஆரோ இதையும் நம்ம பயன்படுத்தி ஒரு செல்லில் இருந்து மற்றொரு செல்லிற்கு நம்ம நகரலாம். நாம் ஷீட் 1ல் இருக்கோம். இதன் மீது வைத்து ரைட் கிளிக் செய்யும்போது நம்ம புதிய சீட்களை இன்சர்ட் செய்யவோ, ரீநேம் செய்யவோ, டூப்ளிகேட் செய்யவோ, மூவ் செய்யவோ முடியும். இப்போ இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் செய்வதன் மூலம் ஒன்றுக்கும் மேற்பட்ட சீட்களை நம்ம உருவாக்க முடியும். இப்போ நம்ம ஷீட் 2ல் எப்படி ஒரு டேட்டாவை என்டர் செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ உதாரணத்திற்கு A1ல் நேம் அப்படிங்கிறத டெக்ஸ்ட்டை நான் இன்புட் பண்ணணும் அப்படின்னா அதை டைப் செஞ்சதுக்கப்புறம் என்டர் செய்து அதை கன்ஃபார்ம் செய்யலாம். இப்போ B1ல் நான் FA அப்படிங்கிறத டைப் பண்ணியிருக்கேன், அதாவது ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். அடுத்து C1ல் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட், Dயில் டோட்டல் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை நான் இப்போ டைப் பண்ணியிருக்கேன். இப்பொழுது 3 மாணவர்களோட மதிப்பெண்கள் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாணவர்களோட பெயர்களும் மதிப்பெண்களும் அந்த செல்லோட பாட்டம்லையும், மாணவர்களோட பெயர்கள் மட்டும் செல்லோட லெஃப்ட்லையும், மாணவர்களோட மதிப்பெண்கள் செல்லோட ரைட்லையும் அலைன் ஆயிருக்கதை பார்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எப்படி ஃபார்மேட்டிங் டூல்பாரில் உள்ள இந்த அலைன்மெண்ட் டூல்ஸ் மூலமாக அதை அலைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது அலைன் லெஃப்ட், அலைன் சென்டர், அலைன் ரைட், அலைன் டாப், சென்டர் வெர்டிக்கலி அண்ட் அலைன் பாட்டம். இப்போ மாணவர்களின் பெயரையும் மதிப்பெண்களையும் நான் அப்படியே செலக்ட் செஞ்சுட்டு இந்த சென்டர் வெர்டிக்கலி அப்படிங்கிறதையும் அலைன் சென்டர் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணி எவ்வளோ அழகாக அலைன் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மாணவர்களோட பெயர்கள் மற்றும் மதிப்பெண்களோட ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு
அவற்றை தேர்வு செய்து இங்கே நம்ம ஃபாண்ட்டோட நேமை மாற்றிக்கலாம். இங்கே ஃபாண்ட்டோட சைஸை நம்ம மாற்றிக்கலாம். போல்ட் பண்ணிக்கலாம். இட்டாலிக், அண்டர்லைன், கலர் ஆகியவற்றை இங்கே நம்ம ஃபார்மேட் பண்ணிக்கலாம். காலம் ஹெட்டிங்ஸில் இருக்க இந்த செல்களோட பேக்ரவுண்ட் கலரை இந்த டூலை பயன்படுத்தி நம்ம மாற்றி அமைக்கலாம். இப்போ இதை ஒரு டேபிளாக மாற்றுறதுக்கு அனைத்து செல்களையும் தேர்வு செய்து இங்கே இருக்கிற இந்த டூலை கிளிக் பண்ணி நம்ம பார்டர் கிரியேட் செஞ்சு ஒரு டேபிள் மாதிரி உருவாக்கிக்க முடியும். இப்போ குறிஞ்சிக்கு மேலே ஒரு மாணவனை நம்ம இன்சர்ட் செய்யணும் அப்படின்னா தேர்டு ரோவை செலக்ட் செஞ்சுட்டு இந்த இடத்துல உள்ள இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த இடத்துல இன்சர்ட் ரோஸ் எபவ் அப்படின்றத தேர்வு செஞ்சு நம்ம புதிய ரோவை உருவாக்கலாம். இதே போன்று நீங்கள் குறிப்பிட்ட ரோவை டெலீட் செய்யவோ அல்லது மறைக்கவோ இயலும். இதே மாதிரி நீங்கள் இந்த டூலை கிளிக் பண்ணி புதிதாக காலம்ஸை இன்சர்ட் பண்ணவோ டெலீட் செய்யவோ ஹைட் செய்யவோ இயலும். இப்பொழுது நான் சௌந்தரராஜன் அப்படின்னு கொஞ்சம் நீளமான பெயரை உள்ளீடு செய்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம், அது அந்த A3 அப்படிங்கிற செல்லை விட்டு வெளியில் போகுது. இதை நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படின்னா இந்த ரேப் டெக்ஸ்ட் அப்படிங்கிற டூலை பயன்படுத்தி A3 அப்படிங்கிற செல்லை செலக்ட் பண்ணிட்டு இந்த ரேப் டெக்ஸ்ட் அப்படிங்கிற டூலை கிளிக் செஞ்சோம்னா அது ஒரே செல்லுக்குள்ளே அழகாக அலைன் ஆயிரும். இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட செல்களை நம்ம மெர்ஜ் அதாவது ஒன்றிணைக்கணும் அப்படின்னா அந்த இரண்டு செல்களையும் நம்ம செலக்ட் செஞ்சுட்டு இந்த டூலை கிளிக் பண்ணி நம்ம இரண்டு செல்களை மெர்ஜ் செய்யவும் இயலும். இப்போ ஒரு டெக்ஸ்டோட டைரக்ஷனை மாற்றுறதுக்கு உதாரணத்திற்கு இந்த நேம் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்டோட டைரக்ஷனை மாற்றுறதுக்கு அதை செலக்ட் செஞ்சுட்டு ஃபார்மேட்டில் செல்ஸில் போயிட்டு அதில் இந்த அலைன்மெண்ட் அப்படிங்கிறத கிளிக் செஞ்சு இந்த டைரக்ஷனை இப்போ 90 டிகிரியில் வச்சுட்டு ஓகே அப்படின்னு கொடுத்தா நீங்கள் பார்க்கலாம் நேம் அப்படிங்கிறது இந்த டைரக்ஷனில் திரும்பி இருக்கு. இப்போ அந்த ரோவோட ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ண நம்ம இந்த இடத்துல கர்சரை கொண்டு போயிட்டு அதை அப்படியே ட்ராக் பண்ணி நம்ம பெரிதாக்க இயலும். இப்போ இந்த ஃபைலை எப்படி சேவ் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு ஃபைலில் போயிட்டு சேவ் அப்படிங்கிறத கிளிக் செஞ்சுட்டு அதில் ODF ஸ்ப்ரெட்ஷீட் அப்படிங்கிற ஃபார்மேட்டை தேர்வு செய்யலாம் அல்லது மைக்ரோசாஃப்ட் எக்ஸலாகவும் நீங்கள் சேவ் செய்ய இயலும். இந்த ஃபைல் நேம் அப்படிங்கிற பாக்ஸில் நீங்கள் அந்த ஃபைலுக்கு உரிய நேமை நீங்கள் கொடுத்து அந்த ஃபைலை தேவையான ஃபார்மேட்டில் சேவ் செய்ய இயலும். அதே போன்று இந்த ஃபைலை நீங்கள் PDF ஆகவும் எக்ஸ்போர்ட் செய்ய இயலும். நன்றி.